கடவுள் செவிசாய்க்க மாட்டார். போர் தலைவர்களுக்கு வத்திக்கானின் கடும் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்க மோதல் 2வது மாதத்தை எட்டியுள்ள நிலையில் போப் லியோ வத்திக்கானில் இருந்து வெளியிட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடம் உரையாற்றிய அவர் போரை தொடங்கும் உலக தலைவர்களை நேரடியாக சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்தார். போரை தொடங்கும் தலைவர்களின் கைகள் இரத்தத்தில் நனைந்துள்ளன. அத்தகையவர்களின் பிரார்த்தனைகளுக்கு கடவுள் செவிசாய்க்க மாட்டார் என அவர் எச்சரித்தார். உடனடி போர் நிறுத்தம் அவசியம். நடந்து கொண்டிருக்கும் மோதலுக்கு உடனடி ஹேஸ்ஃபயர் அவசியம் என அவர் மீண்டும் வலியுறுத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தன்னை ஒரு அமைதி விரும்பி என கூறியிருந்தார். ஆனால் திருத்தந்தையின் உரை அமெரிக்கா மற்றும் அதன் போர் நிலைப்பாட்டை மறைமுகமாக விமர்சிப்பதாக பார்க்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் வான்வெளி தாக்குதல், 2 மருத்துவ பணியாளர்கள் பலி. தெற்கு லெபனானில் உள்ள ஃபிண்ட ஜெபையில் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய சுகாதார மையத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் 2 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மனிதாபிமான அடிப்படையில் பணியாற்றும் சுகாதார மையங்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இலக்கு வைக்கப்படுவது சர்வதேச அளவில் பெரும் கவலையையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுக்கு பெரும் அவமானம் காத்திருக்கிறது. ஈரான் மோதல் குறித்து மியர் செய்மர் எச்சரிக்கை. உலக புகழ்பெற்ற அமெரிக்க பேராசிரியர் ஜான் மியர் செய்மர் ஈரான் அமெரிக்கா மோதல் பற்றி ஒரு அதிரடியான கருத்தை முன்வைத்துள்ளார். இந்த போரில் ஈரானுக்கே வெற்றி என்கிறார். ஈரான் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு ட்ரம்ப் பணிந்து போவதை தவிர அவருக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை என்றும், இறுதியில் அமெரிக்காவிற்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானகரமான தோல்வியாக முடியும் என்றும் அவர் எச்சரிக்கின்றார். வல்லரசு நாடான அமெரிக்காவிற்குள் உள்நாட்டு போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் பேராசிரியரின் இந்த கருத்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற இளம் கலைஞர் பில்லி எலிஸ் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தனது நிலைப்பாட்டிற்காக பெரும் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள செய்தி தற்போது காட்டுத்தீயாய் பரவி வருகின்றது. இஸ்ரேல் ஆதரவு அமெரிக்க கோடீஸ்வரர்கள் தனது இசை பயணத்தை சிதைக்க முயற்சிப்பதாகவும் பல பிராண்ட் ஒப்பந்தங்கள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அழுத்தங்கள் எனது நிலைப்பாட்டை ஒரு அங்குலம் கூட மாற்றாது என்று அவர் உறுதிப்பட கூறியுள்ளார். ஏற்கனவே ஹாலிவுட் நடிகர் மார்க் ருக்ஃபோலோ இத்தகைய அழுத்தங்கள் குறித்து பேசியிருந்த நிலையில் தற்போது இசை உலகின் உச்சத்தில் இருக்கும் பில்லி எலிஸும் அதே பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது இளம் தலைமுறையினர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசும் கலைஞர்கள் ஊடக வெளிச்சத்திலிருந்து திட்டமிட்டு மறைக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது.